டவுட் ஏதாவது இருக்கா பயிற்சி பண்ணுறதுல? பண்ண முடியுதா நல்லா? ம், உனக்கு ஏதாவது இருக்கா? நெக்ஸ்ட் தான் என் கவனிப்புக்கு போக முடியல. முதல்ல நிற்கவே மாட்டேங்குது. ம், மற்ற நேரத்தில் வந்து பிரச்சனை இல்லை. நார்மலாக ஒரு சின்ன வர போயிட்டு வரும்போது தெரியல. ஆனால் அதில் ஆழ்ந்து போகும்போது நிற்கவே முடியாது. இப்போ ஒரு 10 ரூபா ஒரு வயசான அம்மாவுக்கு இல்லை ஒரு வயசான தாத்தாக்கு நீ போட்டோன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த தாத்தாவோ அந்த பெரியம்மாவோ நீ மகராசனா இரு, நீ மகராசன் சொல்கிறாங்க, நீ மகராசன் ஆயிடுவியா? மகராசன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ராசாவே நம்மளால் ஆக முடியாது, நம்ம ராஜ்யம் வேணும்ல. அப்போ மகாராசன் ஆகணும்னா குறைஞ்சது 5 ராஜ்யமாவது நீ வச்சுருக்கணும். 5 இல்லை 10 ராஜ்யமாவது வச்சுருந்தா தான் நீ மகாராஜா. அப்போ வாரத்துக்கு ஒருத்த மகாராஜான்னு நம்மளை சொல்லிட்டானா ஆக முடியாது. அந்த மாதிரி மகான்கள் நிஷ்டைன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை பிடிச்சிட்டு நிஷ்டை வரல நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நிஷ்டைக்கு என்ன பண்ணணும்? பாடு பண்ணணும். புரியுதா? அப்போ அது வந்து ஏன் பாடுபடணும் அப்படின்னு கேட்டால், அது உள்ள ஒரு பெரிய ஒரு தங்கம் தோண்டி எடுக்கிற கதை தான் அந்த நிஷ்டையை நீ பிடிக்கிறது. அப்போ தங்கம் தோண்டி எடுக்க நீ எவ்வளோ பள்ளம் தோன்றியோ, எவ்வளோ ஆழத்துக்கு போறியோ, நீ ஒரு ஆழத்துக்கு தோண்டி உள்ளே போகும்போது உனக்கு சைலன்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும்ல, அந்த மாதிரி மனதை கொண்டு போய் நீ புருவத்தில் வச்சு உள்ளே நுழைய ஆரம்பிக்கணும். அப்படி நுழைய ஆரம்பிக்கும்போது தான் அந்த சைலன்ஸ் கிடைக்கும், அதில் நிஷ்டை வரும். அதுக்கு நம்மளுக்கு முதல்ல என்ன நடக்கணும் அப்படின்னா, ஜபம் கை கூடணும். ஜபமும் கை கூடணும். இப்போ நம்ம பண்ணுறது பேர் ஜபமானா ஜபம் இல்லை, நம்ம பண்ணுறதுக்கு பேர் ப்ராக்டிக்ஸ், பயிற்சி. இந்த பயிற்சியில் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த பயிற்சி வந்து நமக்கு என்னென்னா தானாக நடக்கும். இப்போ நீ பண்ணாமல் உனக்கு உள்ள சுவாசம் ஓடும், அதுக்கு பேர் ஜபம். அந்த ஜபம் தானாக ஓடி சுழிமுனையை திறக்கணும். சுழிமுனையை திறந்தால் உள்ள பல காட்சிகள் கிடைக்கும், அதுக்கு பேர் நிஷ்டை. அதனால் அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு நம்ம பழகிறோம். நிஷ்டைன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் புருவத்தை நிறுத்தி பார்ப்போம். சில பேர் நிஷ்டைன்னு சொல்லும்போது ஒரு சின்ன லைட்டு மாதிரி வந்து போகும், இல்லை கலர்ஸ் வந்து போகும், இல்லை காட்சிகள் வந்து போகும். அது நம்ம அசையாமல் உட்காந்து பார்க்க தான் அது வரும். இந்த 1 மணி நேர பயிற்சியில் எல்லாம் நம்ம பண்ண முடியாது, வீட்டில் பண்ணணும். சும்மா இருக்கிற நேரங்களில் மனதை நிறுத்தி பழகணும். அந்த மாதிரி பழகும்போது அந்த நிஷ்டை கிடைக்கும். நிஷ்டை கை கூடிச்சுன்னா வேறு எந்த ஒரு எண்ணமோ நமக்கு தோணாது, ஒரு பெரிய ஆசைகள்லாம் உண்டாகாது. அது நிஷ்டை கை கூடுறதுக்கு நம்ம நல்லா ஜபிக்கணும். முதல்ல ஜபம் கை கூடணும், அப்புறம் நிஷ்டை கை கூடணும். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா ஜபத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் நிஷ்டைன்னு சொல்லி அதை வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் வந்துடுச்சுன்னா ஜபம் ஈஸியாகிடும். அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் மகான்கள் வந்து நினச்சாங்கன்னா ஒரு செகண்டில் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவோம். ஆனால் அதுக்கு நம்மளுடைய இது பார்ப்பாங்க, நடவடிக்கைகளை பார்ப்பாங்க. இப்போ உனக்கு இந்த வித்தை மேலே எவ்வளோ ஆர்வம் இருக்குன்றதை முதல்ல அவங்க பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஆர்வம் இருக்குது, நீ அதுக்காக நீ உட்கார்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான வேலைகளை அமைச்சு கொடுத்துருவோம்.